சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், மேலும் உங்களுக்கு சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை எப்படி முறையாக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். இது வரைக்கும் நிறைய கஷ்டம், துன்பம், துயரம் அப்படி பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி, முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதன் பிறகு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்கும், அதன் பிறகு தான் உங்களுக்கு உண்டாக பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகள் வரணும், எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை திங்கட்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும், எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே உங்களுடைய ராசி அதிபதி கட்டாயம் செஞ்சு தருவார். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுடைய ராசி அதிபதியின் அருளால். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சு நன்மையை பெற முடியும். சரி வாங்க, நம்ம இப்போது முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். சிம்மம் ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், கலஸ்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. அதே போல் அயன சைன போகத்தில் பார்த்தா சூரியன் இருக்கார். இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்போல்லாம் மாறுது, எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கே லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டார். 17ஆம் தேதி அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. அதன் பிறகு 25ஆம் தேதி அன்னைக்கு அயன சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் உங்கள் ராசிக்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தான் இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் சேரும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுல இந்த மாதம் ரொம்பவுமே ஆர்வம் காட்ட போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தாரால் செலவு வரலாம், கவனமாக இருக்கணும். அதே போல் கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. கோபத்தால் சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் அவ்வப்போது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பண வரத்து அப்படிங்கிறது சீராக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே காரிய அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மந்தமான நிலை இப்பொழுது மாறும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முன்னேற்றமும் நல்ல ஒரு விற்பனை லாபத்தை கொடுக்கும். விற்பனையை எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் உங்களுக்கு இருந்த அனைத்து வேலைகளையுமே திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டு பெற போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உங்களுடைய குழந்தைகளின் செயல்களால் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க. ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நிறைய துன்பங்கள், துயரங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இருந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு இப்பொழுது உருவாகியிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உதவி கேட்டு மற்றவங்க கிட்ட போய் நின்ற நிலைமை மாறும். உங்ககிட்ட உதவி கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்களை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளையுமே நீங்கள் மனமாற செய்வீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறப்பான செயல்களாலும் நன்மதிப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதே போல் அரசியல்வாதிகள் உங்களோட நட்புகளை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் பகைத்துக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களால சின்ன பிரச்சனை, தொல்லை, தொந்தரவு வரலாம். கவனமாக உங்களோட வார்த்தைகளை உபயோகம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரகசியத்தை யார்கிட்டையும் எதற்காகவும் சொல்லாதீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். சக மாணவர்களும்
உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மாணவர்கள் கிட்ட நீங்கள் பழகும் பொழுதும் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உங்களுக்குமே வரலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் விடாமுயற்சியும் கடின உழைப்புமே உங்களை முன்னேற்றம். இந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக இதுவரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்த பிரச்சனை இப்பொழுது மறையும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஊர் சுற்றுறது மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லதாக இருக்கும். இதில் தேவையில்லாத பணம் விரயமாகும். அதனால தான் ஒப்பனையாளர், சண்டை பயிற்சியாளர் மற்றும் துணை நடிகர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு வந்து கை நழுவி போயிருக்கும். ஆனால் இப்பொழுது புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். வர வாய்ப்பு எல்லாமே தட்டி கழிக்காதீங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பொருட்கள் திடீர் திருட்டு போகும் வாய்ப்பு இருக்கு. கவனமோடு செயல்படுங்க. உங்களோட எல்லா வேலையுமே நீங்கள் கவனமோடு செய்யணும். புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறப்பான செயலாலும் உங்களுடைய புகழும் சரி, உங்களோட பெயரும் சரி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். விருது கிடைக்கக்கூட வாய்ப்பு கூட உண்டாகும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சளைக்காம நீங்கள் உங்களோட பணியை இப்போ செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் வந்து சேரும். உடலும் மனமும் கொஞ்சம் சோர்வடையலாம், வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால. இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே நீங்கள் எழுந்து முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சிவ பெருமானை வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வித பிரச்சனைகளும் குறையும். முக்கியமாக காரிய வெற்றி அனுகூலத்தை கொடுக்கும். சந்திராசிரமம் 13, 14ஆம் தேதி வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். 21, 22 இந்த 2 தினங்களுமே மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த தினங்களாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகியிருக்கு. சிம்மராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே சிறப்பான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து தட்டி கழிக்காமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகள் முழுதுமே உங்களை இந்த மாதம் வந்தடையும். மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 12 நாட்கள் உங்களோட ராசியிலேயே மறைந்திருக்க போகிறாரு. ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால முதல் 16 நாட்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏதாச்சும் வரலாம். கவனமாக இருங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அதை நேரடியாக முடிக்காமல் மறைமுகமாக செய்ய வேண்டிய சூழல் வரும். 17ஆம் தேதி சூரியன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் மாறும். தனியார் துறையில் உயர் பதவி, அரசு வேலை, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசியில் சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரும். தனஸ்தானத்தில் அதிகார கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட பேச்சில் அதிகாரம் தோன்றும். ராசியில் சூரியன் கேது அமர்ந்திருக்கிறதுனால அரசு அதிகாரி, உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வம்பு வழக்குகள் ஏதாச்சும் வரலாம். உங்களோட வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. ராசியில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி சின்ன சின்ன கோபம் வரும். அதை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. சிலருக்கு வீடு கட்டும் யோகம் கூட இந்த மாதம் ஏற்படலாம். நிலம், இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சொல்லப்போனால் பாக்கிய அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது தன வருவை கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே சகோதரர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். புதிய கார் வாங்கும் யோகம், நல்ல பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர் பதவியுமே உண்டாகும். புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான பணவரவு உண்டாகும். தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடமைகளை சரியாக செஞ்சு முடித்து நல்ல பேர் வாங்க போகிறீங்க. மேலும் வெளிநாடு யோகம் இருக்குது. மன மகிழ்ச்சி ஏற்படும் காலகட்டமாக இந்த மாதம் மாறியிருக்கு. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல பகை வளர்த்துக்காமல் பார்த்துக்கோங்க. மேலும் விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேலை மாற்றம் நடக்கும். காப்பீடு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தேவையில்லாத வாக்குவாதம், கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா அமைப்புகளுமே ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதி அருளால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, நாங்கள்
இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.